வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தீபாவளி கொண்டாட்டத்தில் உள்நாட்டுப் பொருட்களை பயன்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதில் வளர்ந்த நாடுகளை விட இந்தியா சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்த கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது. மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையை உள்நாட்டு உற்பத்திப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டாடுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது நமது கடமை மற்றும் பொறுப்பு என்றார். கோவிட் பாதிப்புக்கு இடையே உத்தரப்பிரதேசத்தின் பூர்வாஞ்சல் பகுதியில் அதிக விளைச்சலை ஈட்டியுள்ள விவசாயிகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்கள் இடைத்தரகர்களின் தலையீட்டை அகற்றி விவசாயிகள் நேரடியாக பயன்பெற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுயசார்பு நிதியுதவி திட்டம் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சிறு வியாபாரிகளுக்கு உதவிகரமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சொத்துரிமை அட்டை திட்டம் கிராமப்புறங்களில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். கோவிட் பெருந்தொற்று பரவல் மற்றும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதில் பெரிய மற்றும் வளர்ந்த நாடுகளை விட இந்தியா சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். தொற்று பாதிப்பு அதிகமுள்ள ஆந்திரா, கேரளா, தெலங்கானா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அவர், ஒரேவிதமான அணுகுமுறைகளை ஒட்டுமொத்த நாடும் ஒருங்கிணைந்து பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார். நாட்டில் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் இன்று காலை நிலவரப்படி 92.56% உயர்ந்துள்ளது என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார். வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி தயாராகிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதற்கட்டமாக சுமார் 20 முதல் 30 கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்தார். 15வது நிதி ஆணையத்தின் 2021-26 ஆண்டுக்கான அறிக்கையை அதன் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு என்.கே. சிங் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் வழங்கினார். அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள், முந்தைய நிதிக்குழுக்களின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ஆணையத்திற்கான ஆலோசனைக் குழு மற்றும் உயர் சிறப்பு கல்வி நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு நிதிக்குழு தனது அறிக்கையை இறுதி செய்துள்ளது. இந்த அறிக்கையின் நகல் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடமும் வழங்கப்பட உள்ளது. அதன் பின்னர் இந்த அறிக்கை மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார். திண்டுக்கல் மாவட்டம் குதிரையாறு அணை மற்றும் தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். குதிரையாறு அணையின் இடது, வலது பிரதான கால்வாய் மற்றும் பழைய பாசன பரப்புகளுக்காக வருகிற 11ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 6113 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இதேபோன்று ஈச்சம்பாடி அணைக்கட்டின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் வரும் 13ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள 6250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது. அந்தந்த பள்ளிக்கூடங்களில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பெற்றோர்கள் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகைக்கு பிறகு கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகும் நிலையில் நிலைமைக்கு ஏற்ப பள்ளிகளை திறக்கலாம் என பெற்றோர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தடுப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றாத திரையரங்குகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் கோவிட் ஊரடங்கு காரணமாக மூடப்பட்ட திரையரங்குகள் நாளை திறக்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் திரையரங்குகளில் பொதுமக்களை அனுமதிப்பதற்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
திரையரங்கில் என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தெளிவாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துவிட்டு அந்த வழிமுறைகளை விதிமுறைகளையும் நிச்சயமாக கடைபிடிப்போம். சென்னை போன்ற இடங்களில் குறைவான எண்ணிக்கையில் உள்ள இருக்கைகளாகத்தான் அந்த திரையரங்கில் இருக்கும். எந்த திரையரங்கில் இருந்தாலும் 50% இருக்கைகளுக்கு மேலாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கினால் முகக்கவசம் கட்டாயம் அணி வேண்டும் சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு காட்சி முடிவில் கிருமி நாசினி நிலையை கொண்டு நாங்கள் சுத்தப்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தெல்லாம் வழங்கியிருந்தால் அது நிச்சயமாக மாநகராட்சி என்றால் மாநகராட்சி அதிகாரிகள் அது கண்காணிப்பாளர்கள். அப்படி பின்பற்றாத தியேட்டர்கள் இருந்தால் அதை பின்பற்ற சொல்லி அறிவுறுத்தப்படுவார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மற்றும் டிப்ளமா போன்ற மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ முதுநிலை மற்றும் டிப்ளமோ சிறப்பு படிப்புகளில் இடஒதுக்கீடு அளிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதன் அடிப்படையில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை கடந்த 7ஆம் தேதியே பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறி அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். ஆனால் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அதன் முடிவு தெரியும் வரை எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழக அரசின் நிலைப்பாட்டை பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இன்று 2308 பேர் குணமடைந்துள்ளனர். புதிதாக இன்று 2257 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 585 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18,825 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றால் இன்று மட்டும் 18 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுப்பது குறித்து தமிழக முதலமைச்சர் அம்மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே.சி. கருப்பணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு போனஸ் தொகையை வழங்கி பேசிய அவர் ஈரோடு மாவட்டத்தில் சாயப்பட்டறைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை நிரந்தரமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தீபாவளி பண்டிகையின்போது அரசு உத்தரவின்படி காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமும் மக்கள் பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடுமாறும் திரு கருப்பணன் கேட்டுக் கொண்டார். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 33 ஊரணிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரை 11 ஊரணிகளில் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய சமுதாய கூட கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஊரணிகளுக்கான நீர்வரத்து கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட திரு செல்லூர் ராஜூ இதுபோன்ற பணிகளுக்காகத்தான் நீர் மேலாண்மையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநகராட்சிக்கான 2வது பரிசு மதுரை மாநகராட்சிக்கு கிடைத்துள்ளது என்றார். தமிழக மீனவர்களிடமிருந்து இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட 121 படகுகள் அழிக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசனும் வலியுறுத்தியுள்ளார். மாவட்டச் செய்திகள். மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலக புதுச்சேரி பிரிவு சார்பில் கடலூரில் நடைபெற்ற கோவிட் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர் சாகமூரி இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்காக 8000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டுவெண்டி ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி டுவெண்டி போட்டிக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் டி நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். அணித்தலைவர் விராட் கோலி அடிலெய்டில் நடைபெறவுள்ள முதலாவது டெஸ்ட் போட்டிக்கு பிறகு நாடு திரும்பவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மகளிர் டுவெண்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சூப்பர் நோவாஸ் அணி இன்று ட்ரையல் பிளேசர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஷார்ஜாவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தீபாவளி கொண்டாட்டத்தில் உள்நாட்டுப் பொருட்களை பயன்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதில் வளர்ந்த நாடுகளை விட இந்தியா சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது. மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.